ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். எக்ஸாம் ரிலவெண்ட்டான எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் உடனே அப்டேட் பண்ணக்கூடிய சேனல் டிஎன் பேங்கர்ஸ்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் எஸ்பிஐ பிஓவில் 18,000 பேரை ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நியூஸை நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது சிபிஓ நோட்டிஃபிகேஷன் ஆல்சோ அவுட். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிங்க பர்சனலாக, அதனால் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இந்த 18,000 வேக்கன்சிஸ் வரப்போகிறது உண்மையாக இருந்தாலும் அதுலேருந்து நம்ம என்ன பெனிஃபிட் ஆக போகிறோம், டிஎன் தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட்ஸ் இதனால் என்ன பெனிஃபிட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். போன வருஷம் இது மாதிரி தான் 12,000 வேக்கன்சிஸ் 13,000 வேக்கன்சிஸ் எஸ்பிஐ கிளர்க்கில் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அவ்வளோ வேக்கன்சிஸ் வரதான் போகுது. தமிழ்நாட்டுக்கு 340, அதாவது 340 கரெக்டாக நான் 340 வேக்கன்சி சொன்னேன். வீடியோ கூட நான் வந்து உங்களுக்கு டைம் லைன் மென்ஷன் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். அவ்வளோ வேக்கன்சிஸ் தான் 336 வேக்கன்சிஸ் வந்திருந்தது. ஓகேங்களா? ஆனால் 1200 வேக்கன்சிஸ் வரும் அப்படின்னு நிறைய இடத்துல இந்த தகவல் பரவிக்கிட்டு இருந்துச்சு. டெலகிராம் குரூப்லேருந்து நிறைய இடத்துல எங்கள் கோர்ஸ் வாங்கிக்கோங்க, இவ்வளோ வேக்கன்சிஸ் வரப்போகுது, இப்போயே படிக்க ஆரம்பிங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். அதுதான் நானே இப்போ பாருங்கள், இதை நான் மார்க்கெட் பண்ணியிருந்தால் எப்படி பண்ணியிருக்கலாம். 18,000 வேக்கன்சிஸ் எஸ்பிஐ பிஓவில் எடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்மளுடைய 2 சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு என்னால் மார்க்கெட் பண்ணிக்க முடியும். இதே நான் ஒரு கோர்ஸ் வச்சுருந்தேன்னா என்னோடய கோர்ஸ் வாங்கி இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் ஜென்யூனாக எல்லாம் பண்ணுவாங்க. இது தவறே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வச்சு ஓவர் ஹைப் ஆகக்கூடாது. இந்த வருஷம் எஸ்பிஐ பிஓவில் 3000 வேக்கன்சிஸ் வருதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ்பிஐ பிஓவில் 3000 வேக்கன்சிஸ் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர் இந்த எல்பிஓன்றது தான் சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர். அதுக்கு தான் இங்கே ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுத்துருக்காங்க. இன்னும் பிஓவுடைய வேக்கன்சிஸ் கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? அது எவ்வளோ வரும் அப்படிங்கிற அப்டேட் இன்னும் யாருக்குமே தெரியல. அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம உங்களுக்கு ஒரு ஓப் கொடுக்க முடியும். ஃபால்ஸ் ஓப் கொடுக்க நான் விரும்பலை, அதனால தான் நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணல. அண்டு இந்த 13,500 14,000 வேக்கன்சிஸ் கிளர்க்கில் வரப்போகுது. அப்போ எப்பயுமே ஒரு லாஜிக் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணை மூடிட்டு 10% தமிழ்நாட்டுக்கு எடுத்து ஒதுக்கி வைங்க அப்படின்னுவாங்க. அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் 350 ±40 இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு ஆவரேஜாக தமிழ்நாட்டுக்கு வேக்கன்சிஸ் வரும். அரௌண்ட் ஒரு 270லேருந்து ஒரு 390 அந்த மாதிரி வரும். ஒரே ஒரு வருஷம் மட்டும் ஹையஸ்ட்டாக 451 வந்திருக்கு. இந்த ரீசன் ஒரு 7 இயர்ஸில் ஹையஸ்ட் வேக்கன்சி 451. அந்த வருஷம் நான் எழுதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நேரில் போச்சு எனக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபால்ஸ் ஓப் வைக்க வேண்டாம். இப்போ நிறைய இடத்துல புது பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, அந்த இடங்கள்ல அதிகமான வேக்கன்சிஸ் வரும். 1000 வேக்கன்சிஸ் வந்தால் ஓகே தான். பட் ஆனால் நமக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய வேக்கன்சி 350. அந்த 350 வேக்கன்சிஸ்க்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடணும். புரிந்த ஃபால்ஸ் ஓப் வைக்க வேண்டாம். அந்த மாதிரி காம்படிஷன் குறைஞ்சிடும், கட் ஆஃப் கம்மியாகிடும், அந்த மாதிரி எந்த தாட்டுக்கும் போக வேண்டாம். இதுதான் ரியாலிட்டி. உங்களுக்கு ஆர்ஆர்பி பிஓ வேக்கன்சிஸ் கூட ஆவரேஜ் வச்சு தான் சொல்லிட்டுருக்கோம். இன்னும் அது ஷார்ட்டாக வர முடியாது, இன்னும் அது டேட்டா கிடைக்கல. ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஐபிபிஎஸ் பிஓ அண்டு எஸ்பிஐ கிளர்க், இந்த 4 எக்ஸாம் மட்டும்தான் இப்போதைக்கு வேக்கன்சிஸில் வரக்கூடிய எக்ஸாமாக கன்சிடர் பட்டிருக்கு. ஸோ 10 எக்ஸாமுக்கு மேலே நடக்கும். இன்னும் இந்த ஏஓ எக்ஸாம், எல்பிஓ எக்ஸாம்ஸ் வந்து அதுவும் கன்சிடர் பண்ணிக்கலாம் வேக்கன்சிஸாக. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உதாரணத்துக்கு ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐ பிஓக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதோடைய ப்ரிப்பரேஷனே வேறு மாதிரி இருக்கணும். ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க் இதோட ப்ரிப்பரேஷனே வேறு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து அதாவது நேற்று இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், 100 மீட்டர் ரேஸுக்கு போகிறீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? மாரத்தான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மாரத்தான் ரேஸுக்கு போனால் உங்களுடைய ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான்
இந்த ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க் வர ஓரளவுக்கு அப்ரோச்சபிள் கொஷின்ஸ் தான் அங்கே இருக்கும். ஆனால் ஐபிபிஎஸ், எஸ்பிஐ, பிஓ மெயின்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஆட் லெவல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் கிராக் பண்ண மட்டும் போதும். இந்த 100 மீட்டர் ரேஸ் என்ன பண்ணுவாங்க, அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஓடி முடிச்சிருவாங்க. அவ்வளோ எனர்ஜி இருந்தால் போதும். பட் ஸ்ப்ரிண்ட் வேகமாக ஓட ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் மாரத்தான் ரேஸ்ன்றது நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப நேரத்துக்கு உங்களுடைய எனர்ஜியை கன்சர்வ் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கான நிறைய நுணுக்கங்களை கற்று வச்சுருக்கணும். அது மாதிரி தான் இந்த கிளர்க்கு மெயின்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஆர்ஆர்பியில் ஸ்பீடாகவும் போடணும். அந்த ஸ்பீடை என்டையர் எக்ஸாமினேஷனுக்கும் கொண்டு வரணும். வித் அக்யூரசியோட எக்ஸாம் ஃப்ளோ கரெக்டாக கொண்டு வரணும். அப்போ தான் கரெக்டாக கிளியர் பண்ண முடியும். அந்த கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க்கை வேணால் ஒரு வேக்கன்சிஸ் அதிகமாக வர்றதுனால 1 or 2 இடத்துல நீங்கள் அடி வாங்கினா பிரச்சனை இல்லை. ஆர்ஆர்பி எக்ஸாம் பொறுத்தவரை எல்லா இடங்கள்லையும் ஸ்பீடாக போடணும், அக்யூரேசியாக இருக்கணும். அதே மாதிரி எக்ஸாம் ஃப்ளோ எந்த கொஸ்டினும் நீங்கள் தடுமாறக்கூடாது. அண்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணணும். எக்ஸாம் ஃப்ளோ, ஸ்பீட், அக்யூரசி, மிஸ்டேக் இல்லாமல் சால்வ் பண்ணுறது, இதை என்டையர் எக்ஸாமும் கொண்டு போனால் மட்டும்தான் ஆர்ஆர்பிலலாம் கிளியர் பண்ண முடியும். எங்கேனா ஒரு இடத்துல சொதப்பிச்சனா கூட நம்ம எவ்வளோ பெரிய டாப்பர் இருந்தாலும் அடி வாங்கிட்டு வெளியே வந்துடுவோம். அதனால் அதுக்கு தகுந்த ப்ராக்டிஸே பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், போயிட்டு ஆட் லெவலில் இதெல்லாம் மரணமான கொஸ்டா, நீ நீ வந்து ஒரு ஆஸ்பிரண்டாக இருந்தால் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி போடுறா, இது இந்தடா கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். 3/4 மணி நேரம் ஆகும் ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்ண. பிளட் ரிலேஷன் பஸ்ஸுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பஸ்ஸில் ஆர்ஆர்பியில் வராது, ஐபிபிஎஸ் கிளர்க்கில் வராது, எஸ்பிஐ கிளர்க்கில் வராது. அப்படி ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில் வந்தாலும் ஸ்கிப் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதை நீங்கள் படிக்கிறது கரெக்டாக இருக்குமா, இல்லை நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கொஸ்டின் தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணியாச்சு. அப்போ அந்த கொஸ்டின் படிக்கிறது பெட்டராக இருக்குமா? ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. இதுவே ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கும் இந்த லாஜிக் அப்ளை ஆகும். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ், எஸ்பிஐ பிஓ படிக்கிறாங்க இல்லையா, அதுலேயும் எந்த கொஸ்டின் நாங்கள் அட்டன் பண்ணுவீங்க, எந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணுவீங்க, அந்த கொடூரமான பஸ்ஸில் நீங்கள் போய் எஸ்பிஐ பிஓவில், ஐபிபிஎஸ் பிஓவில் அட்டன் பண்ணுறவங்க 10% பாப்புலேஷன் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? மீதி 90%க்கான ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம போன வருஷம் ஐபிபிஎஸ் பிஓவில் கொடுத்துருந்தோம். அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணணும், இந்த ஸ்பீட் மேக்ஸ் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த கோடட் பேட்டர்ன்ஸ்லேருந்து எப்படி நமக்கு 5லேருந்து 8 மார்க் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இன்புட் அவுட்புட், கோடிங், டிகோடிங் அந்த மாதிரி டாபிக்ஸில் ஒரு 5லேருந்து 8 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் தான் நீங்கள் பஸ்ஸில் சூஸ் பண்ணோம். பஸ்ஸிலும் ஐபிபிஎஸ் பிஓலாம் போனால் 1 மார்க் பஸ்ஸில், 2 மார்க் பஸ்ஸில்னு 2ஆக பிரிப்பாங்க. அந்த 1 மார்க் பஸ்ஸில் கிளர்க்கில் வர மாதிரி அப்ரோச்சபிள் பஸ்ஸில் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து அட்டன் பண்ணணும். இப்படி நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி அதுலேயும் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க் ப்ரிப்பரேஷனே நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். என்னன்னா இந்த கோடட் பேட்டர்னும், இன்புட் அவுட்புட்டும், அதுக்கப்புறம் நியூ பேட்டர்ன், கோடிங், டிகோடிங் கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கும் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கு போனால். அப்போ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த பஸ்ஸில் ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, அந்த பஸ்ஸில் 1 மார்க்கில் வரும், அந்த பஸ்ஸில் சூஸ் பண்ணிவிட்டு டேட்டா சப்ஜெக்ட் அட்டன் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அங்கேயும் நீங்கள் அட்டன் பண்ணலாம், ஸ்கோர் பண்ண முடியும். இதே தான் ஆப்டிடியூட் செக்ஷனுக்கும். ஆப்டிடியூடில் நீங்கள் பிஓ மெயின்ஸ் போகும்போது அதை டீகோட் பண்ண கற்றுக்கணும். டிஏயை டீகோட் பண்ண கற்றுக்கணும். அதை டீகோட் பண்ணிவிட்டு ஒரு கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணாலே மற்ற எல்லா கொஷினுக்கும் சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ரீசெண்டாக என்ன எக்ஸாம் வரப்போகுது, அதில் எந்த எக்ஸாமில் வேக்கன்சிஸ் அதிகமாக வரும், அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். ஒரு சிஸ்டம் கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணணும். சிஸ்டம்னா பிசி கிடையாது. இப்படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த டாபிக் தான் நம்ம வீக்காக இருக்கோம், இந்த டாபிக் தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். டெஃபினெட்லி நான் ஷியூராக சொல்கிறேன், இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் உங்களுடைய சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். ஐபிபிஎஸ் கிளர்க், ஆர்ஆர்பி கிளர்க், எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓ. ஐபிபிஎஸ் பிஓ தான் நான் ஃபஸ்ட்டாக சொல்லுவேன். ஐபிபிஎஸ் பிஓலாம் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நல்லா விட்டு வச்சுருக்கேன். சும்மா அதெல்லாம் லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கட்டும்னு விட்டு வச்சுருக்கேன்.
ஐபிபிஎஸ்பிஓ ரொம்ப ஈஸி. எஸ்பிபிஓ கூட ஈஸியா இருந்துச்சு. பட் இப்போ வேக்கன்சிஸ் அதிகமானதுனால அது ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறது கஷ்டமா போயிடுச்சு. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணா அதுலயும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அத அப்ளை பண்ணா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? என்ன பொறுத்தவரை நான் கிளர்க்லயும் ஒரு சில ஜாப் தான் இருக்கு. ஒரு சில ஏஜென்சில இருக்கக்கூடிய கிளர்க் தான் நான் டார்கெட் பண்றேன். மேபி எனக்கு ஏஜ் பார் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆவேன். அந்த மாதிரி நான் இருக்கிறதுனால எனக்கு ஓகே. ஆனா ஐபிபிஎஸ்பிஓ நான் சொல்லிக் குடுத்து கிளியர் பண்ணவங்க எக்கச்சக்கம். இந்த வருஷமே நெறைய பேர் 40லேருந்து 50 பேருக்கு மேல. அரவுண்ட் 40 டூ 50 நான் மத்தவங்கள மாதிரி ப்ரமோட் பண்ணல. அத மார்க்கெட்டிங்கா கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். பட் அந்த அளவுக்கு எனக்கு டைமும் இல்ல. அத நான் பண்ணவும் இல்ல. அது தப்பு. ஏன்னா அந்த 40 டூ 50 பேரும் என்ன வச்சு பாஸ் பண்ணவங்களா இருந்தாலும், என்ன மட்டும் ஃபாலோ பண்ணவங்க கிடையாது. ஓகேங்களா? என்ன மட்டும் ஃபாலோ பண்ணவும் கிடையாது. அவங்களுக்கு சும்மா நான் அப்படி ஜஸ்ட் இத பண்ணுங்க, அத பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். அவங்க வேற யார்கிட்டயா படிச்சிருப்பாங்க. வேற எதனா சோர்ஸ் படிச்சிருப்பாங்க. அந்த மாரி பாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. ஐபிபிஎஸ்பிஓ பாஸ் பண்றதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா நம்ம அத அப்ளை பண்ணணும். அதுக்குன்னு ஒரு சில நுணுக்கங்கள் இருக்கு. அதே மாரி ஐபிபிஎஸ் கிளர்க்ல பொறுத்தவரை வேக்கன்சிஸ பொறுத்து அந்த எக்ஸாமுடைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டீசென்ட் வேக்கன்சிஸ் மினிமம் கேரண்டி 700 நான் குடுத்துருவேன். இனிஷியல் எப்படி இருந்தாலும் ஃபைனல் வேக்கன்சிஸ்ல மினிமம் 700 ஐபிபிஎஸ் கிளர்க் குடுத்துருவேன். அதே மாரி ஆர்ஆர்பி கிளர்க்ல ஒரு 270 மினிமமா ஃபைனல் வேக்கன்சிஸ்ல வந்துரும். எஸ்பிஐ கிளர்க்ல மினிமமா 340 ஃபைனல் வேக்கன்சிஸ்ல வந்துரும். நான் உங்களுக்கு ஷூரிட்டி குடுக்குறேன். ஸோ இந்த 4 எக்ஸாமும் நீங்க டார்கெட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இந்த சிபிஓ, எஸ்பிபிஓ அதெல்லாம் இருக்கட்டும். சிபிஓலாம் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ குடுத்துருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னு பாருங்க. நீங்க ஜேஏஎம்ஆ இப்ப இந்த டிஎன் பேங்கர்ஸ் பிகினர்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா? 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஏஎம்ஆ 2 வருஷம் ஒர்க் பண்ணா தான் நீங்க பப்ளிக் செக்டார் பேங்க்ல எலிஜிபிள். அதுல ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் இந்த சிபிஓ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுதான் அது. இந்த சிபிஓக்கு 2 வருஷம் நீங்க ஆஃபீஸரா ஒர்க் பண்ணியிருக்கணும். ஜேஏஎம் ஆஃபீஸர் கிடையாது. ஓகேங்களா? இது நான் செப்பரேட்டா ஒரு வீடியோவ குடுத்துடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எல்பிஓ நோட்டிஃபிகேஷன பத்தி அப்படியே மேலோட்டமா பார்த்துட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எண்ட்ல அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லலாம் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் வச்சிருக்கேன். அத போய் பாருங்க. இதுதான் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னா, 120 வேக்கன்சிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாண்டிச்சேரி, தமிழ்நாடு சேர்ந்து. ஓவராலா 2600 வேக்கன்சிஸ். இதுல எல்லாருமே அப்ளை பண்ணலாமான்னா, எல்லாரும் அப்ளை பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அது என்னன்றத நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. நீங்க குவாலிஃபிகேஷன்ல ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஏஜ் லிமிட்டு 21லேருந்து 30 வரை அந்த ரிலாக்சேஷன்லாம் இருக்கும். எப்பயுமே பிஓக்கு வரக்கூடிய ரிலாக்சேஷன் தான். எஸ்சி, எஸ்டியா இருந்தா 35 வயசு வரை, ஓபிசியா இருந்தா 33 வரை. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியம் இல்ல. இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்க 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும். அதுவும் என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸரா இருக்கணும். ஆஃபீஸர் லெவல்ல இருக்கணும். ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் ஆர் ஆர்ஆர்பில நீங்க என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸரா இருக்கணும். ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பப்ளிக் செக்டார் பேங்க் கிடையாது. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்னா ஐசிஐசிஐ பேங்க் அதில வரும், ஐடிபிஐ வரும், அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அது எந்த பேங்க்ஸ்ல இருந்தாலும், எந்த ஆஃபீஸர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க இப்ப ரிலேஷனல் மேனேஜர் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சில பேருக்கு நான் வந்து ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு, நீங்க இது ஒர்க் ப்ரெஷரா இருக்கும். ஆனா நீங்க ஒரு 2, 3 வருஷம் தாண்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்பிஓ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும், ஆர்ஆர்பில ஸ்கேல் 2 ஆப்ஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படி இல்லைன்னா கூட கமர்ஷியல் பேங்க், பிரைவேட் பேங்க் இருந்தாலும் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்கா இருந்து அப்படி இல்லைனா ஆர்ஆர்பில நீங்க அதர் ஸ்டேட்ல ஆர்ஆர்பில கர்நாடகாவிலாம் சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் பேக் டு தேர் நேட்டிவ். ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆக்ட் கீழ இருக்கக்கூடிய ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் அப்படி இல்லைன்னா ஆர்ஆர்பில ஒர்க் பண்ணக்கூடியவங்க 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும். ஆஃபீஸர் லெவல்ல ஐடிபிஐல ஜேஏஎம் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஜேஏஎம்மா ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 2 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஏஎம்மா ஒர்க் பண்ணணும் 2 வருஷம். அந்த 2 வருஷம் ஏஎம்மா நீங்க கெயின் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கேயும் ஆர்ஆர்பி ஸ்கேல் 2 ஆஃபீஸருக்கும் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சுதுங்களா? மத்ததெல்லாம் எல்லா நோட்டிஃபிகேஷன்ல வர்றது தான். ஸோ முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான்.
அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரிமைனிங் விஷயம்லாம் பார்த்துடலாம். எக்ஸாம் பேட்டர்ன்லாம் அங்கே ஆப்டிடியூட் இருக்காது ஆஸ்பிரண்ட்ஸ். அப்படி தானே? ஆமாம், ஆப்டிடியூட் இல்லை. ஓகேங்களா? அதுக்கு பதிலா இங்கிலீஷ், பேங்கிங் நாலேஜ், ஜென்ரல் அண்ட் எக்கனாமிக் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். ஆப்டிடியூட் இங்கே இல்லை. ஃபீஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஓபிசி, இடபிள்யூஎஸ் ஜென்ரலுக்கு 750, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூக்கு இல்லை. அண்ட் சம்பளம் பார்த்தீங்கன்னா 48,450 ஒரு எஸ்பிஐபிஓக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கோ அதே சம்பளம் தான். ஓகேங்களா? எஸ்பிஐபிஓக்கு என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஜாப் மட்டும் வேறு ரோல் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக ப்ரிலிம்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது லாஸ்ட் ஸ்லைடில் இருக்குது. அவ்வளோதான். அப்ளை பண்ணக்கூடிய டேட் 9ஆந்தேதி 29ஆந்தேதி. அந்த இந்த லிங்க் நான் ஆல்ரெடி நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் லிங்க்கும் டெலகிராம் குரூப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியாச்சு. எக்ஸாம் டேட் ஒன்றும் தெரியல. எக்ஸாம் டேட் வந்ததும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் பாருங்கள் இந்த சென்டர்லாம் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோயில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். வழக்கமாக இருக்கிறத விட அதிகமான சென்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு வேளை இருந்தால் உங்கள் பக்கத்தில் எழுதிக்கலாம். ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தா கூட. இது நம்ம மாதிரி ஜென்ரல் ஆஸ்பென்ட்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஆஸ்பென்ட்ஸ். ஆல்ரெடி வெளியூரில் ஒர்க் பண்ணிக்கூட ஆஃபீஸர், அதுக்கப்புறம் அதுக்குன்னு நீங்கள் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வெளியூரில் பிஓ இருக்கா, நான் இந்த ஜாப் வரலாமா யோசிக்கிறீங்க. நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிகிட்டே வாங்க. சிபிஓ ஜாப் ரோல்ன்றது கொஞ்சம் ஜென்ரல் பேங்கிங்கோட கொஞ்சம் ரொம்ப நல்லா லைட்டாக இம்முட்டும் அதிகமாக ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஆர்ஆர்பியில் அதர் ஸ்டேட் ஆர்ஆர்பியில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு உள்ளே வரதுக்கு ஒரு வாய்ப்பு. ப்ரைவேட் பேங்க்கில் ஆஃபீஸராக இருக்கேன், நான் பப்ளிக் செக்டர் ஆஃபீஸராக ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் வேறு ஏதாச்சும் இருக்குங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பேங்கிங் மே மாதத்துக்கான பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் சர்க்குலேட் ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம சேனலுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் நீங்கள் எனேபிள் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.